ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, கல்யாண நகரில் இருக்கக்கூடிய பார்பிக்யூ நேஷன்ஸில் வந்து ஒரு லன்ச் வந்து போயிருந்தோம். என்னுடைய வெட்டிங் டே, அதுக்கான டேயில் பிக் பண்ண அந்த ரிவ்யூ தான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா கொதிக்க இருக்கக்கூடிய அந்த அது பேர் என்ன சொல்லுவாங்க, நெருப்பில் வாட்டி எடுக்கிற அந்த பர்னர் மாதிரியான செட்டப் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஸ்டார்ட் அப்பில் வந்து பானிபூரி, கோல்டன் கார்ன், பன்னீர், அப்புறம் அந்த ஃப்ரூட் சாலட்லாம் அந்த நெட்டில் வச்சு காட்டுற மாதிரியான செட்டப் வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தம்பி எப்பயும் போல் ஃப்ரைஸ் ஸ்டார்டராக கொடுத்துருந்தாங்க. அதுக்கு கொடுத்துருந்த 3 டிஃப்ரெண்ட் கெச்சப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஒரு மேங்கோ இதில் ஒன்று, கார்லிக் ஒன்று, அப்புறம் ஒரு நார்மல் மயனீஸ் மாதிரி ஒன்று இருந்தது. அதெல்லாமே கெச்சப் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுவும் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அவர் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தார். 3 இருக்காயிச்சோ என்ன வேணுமா? ஆமாம் ஈஷோ. ஸ்டார்டர்ஸ் எல்லாமே 1 by 1 கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பன்னீர் பைனாப்பிள் அந்த கோல்டன் கார்ன். ஐஸ்வர்யா வந்து ஒரே ஒரு பீஸ் சிக்கன் அண்டு அது பேர் என்னது ப்ரான் ட்ரை பண்ணாங்க. நான் ஃபுல்லாக வெஜ்ஜு தான் ட்ரை பண்ணேன். கார்ன் அதிகமாக நான் எதுவும் ட்ரை பண்ணல. இந்த 3 கெச்சப் வந்து பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு. தலைவன் வந்து ஃப்ரைஸை அடித்து காலி பண்ணிகிட்ருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. எனக்கு அந்த பொட்டேட்டோ ஷாட்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. வெஜ்ஜில் இந்த சீஸ் நிறையா ஃபில் பண்ணி சாப்பிட்டது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பார்பிக்யூ நேஷனாகவே ஸ்டார்டர்ஸ் தான். ஸ்டார்டர்ஸ் வந்து அல்டிமேட்னே சொல்லலாம், அன்லிமிட்டட்னு சொல்லலாம். கேட்க கொடுக்குறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மெனு என்னென்னு போகலாம். ஸ்டார்டர்ஸில் வந்து அஸ்யூஷுவல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய எல்லா வெஜிடபிள்ஸ் ஃப்ரைஸும் கிடைக்கும். பானிபூரி செட்டப்ஸ் ஒன்று தெரியும். அப்புறம் மினி இட்லி, மினி தோசை அந்த மாதிரி செட்டப்ஸ் எல்லாம் வந்து காமிச்சிட்ருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்கக்கூடிய அந்த பன் மாதிரி கொள்ளையில் பேர் எனக்கு சரியாக சொல்ல தெரில. அது பிரியாணி வந்து இங்கே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. போத் வெஜிடேரியன் அண்ட் சிக்கன் பிரியாணின்னு வந்து பார்த்திங்கன்னாவே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த எக் கிரேவி கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குது. ஒரு கிரேவிக்கு இன்னொரு கிரேவிக்கும் வந்து எல்லாம் ஒரே மாதிரி பண்ணாமல் வேறு ஜேர்னலில் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் நான் வெஜிடேரியன் டிபார்ட்மெண்ட், நமக்கு சம்மந்தம் கிடையாது. சரி, இருந்தாலும் நல்லா எடுத்து பார்த்தேன் என்ன தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு. நாட்டுக்கோழி சிக்கன் அது இதுன்னு போட்டிருந்தாங்க. தயிர் சாதமும் இவங்ககிட்ட க்ரீமியாக இருந்துச்சு. இதுக்கு எப்போயும் கார்னிஷ் மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் இருக்கிற மாதிரியான செட்டப் தான். பெருசாக அதில் ஒன்றும் இல்லை. பட் ஸ்டீம் ரைஸ் அண்ட் டால் மெக்கனி இதெல்லாம் வந்து நான் எதுவும் ட்ரை பண்ணல. நான் ட்ரை பண்ணது இந்த குருமா வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள் குருமா மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது பிரியாணிக்கு. அப்புறம் நூடுல்ஸ் ட்ரை பண்ணல. மஞ்சூரியனும் நான் ட்ரை பண்ணல. இது வந்து இதை ட்ரை பண்ணியிருந்தோம். ஒரு மஷ்ரூம் கிரேவி மாதிரி ஒன்று இருந்தது, இன்னொரு பன்னீர் கிரேவி மாதிரி ஒன்று இருந்தது. இந்த பிரியாணி தரமாக பண்ணியிருந்தாங்க. 2 வாட்டி சாப்பிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஐஸ்கிரீம் டிபார்ட்மெண்ட் ஒரு லேட்டாக பார்க்கலாம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் டெசர்ட் ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ரஜித் அவருக்கு மொபைல் கொடுத்துட்டு அமைதியாக உட்காந்துருந்தார். ஒரு வழியாக எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எல்லாமே கிளம்பிட்டாங்க. நாங்களே கிளம்ப போகிறோம். ரொட்டி கிரேவிலாம் அதிகமாக ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஆனால் சாப்பிட முடியல. ரொட்டி மட்டும் நாங்கள் வேஸ்ட் பண்ணிட்டோம். டெசர்ட் செஷனில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேர் சொல்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுங்கன்னா அந்த கோகோனட் ஜாகரி பர்ஃபி உங்களுக்கு இப்போ காமிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மற்றதெல்லாம் சிட்டிஸ் தான் நிறைய பேர் போட்டிருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்குது, ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்குது. நிறைய கேக் ஐட்டம்ஸ் இருக்குது. எனக்கு ஸ்பெஷலாக வந்து பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாகரி பர்ஃபி மாதிரி ஒன்று பண்ணது தான். அந்த கோகோனட் 2 மிக்ஸ்டாக இருந்துச்சு. ரொம்பவே டேஸ்ட் இருந்தது. மற்றதெல்லாம் இந்த சாக்லேட் ஃப்ளேவர்ஸு, பைனாப்பிள் ஃப்ளேவர்ஸு, வெண்ணிலா ஃப்ளேவர்ஸு அது போல் இருந்தது. அப்புறம் நிறைய விதமான டெசர்ட்ஸ், ஃப்ரூட் சாலட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நான் அதெல்லாம் எதுவும் ட்ரை பண்ணல. நான் ஒன்று தான் ட்ரை பண்ணேன். மற்றதெல்லாம் ஐஸ்வர்யாவும் ரஷிதேவுமே தான் ட்ரை பண்ணாங்க. அப்புறம் இந்த மூங்கல் அல்வா வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணேன். இதுவும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மசிட்டு குலோப் ஜாமுன் இங்கே சுட குட்டி குட்டியாக போட்டுகிட்டே இருந்து வச்சுருப்பாங்க, வார்மாக இருக்கும். இதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஐஸ்கிரீம் டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் 2 ஐஸ்கிரீம், வெனிலா ப்ளஸ் சிட்டிஸ் ஸ்ட்ராபெரி தீர்ந்துருச்சு. ஆனால் வெனிலா வந்து சூப்பராக இருந்துச்சு வெனிலா ஃப்ளேவர்ஸ். ஸோ இதை விட ரொம்ப முக்கியமான மேட்ரு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் முடித்த பிறகு லாஸ்ட்டாக அந்த குல்ஃபி செஷன் போனீங்கன்னா அதில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்கும். நான் வந்து வெத்தலை ஃப்ளேவர் வந்து ட்ரை பண்ணேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கான டாப்பிங்ஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் கொடுத்தாங்க. இப்போ சாக்லேட் குல்ஃபி, பான் குல்ஃபி, பட்டர் ஸ்காட்ச் நிறையா கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் வந்து பான் லீஃபில் இருக்கக்கூடிய அந்த இதை ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஐஸ்வர்யா மேங்கோ ஃப்ளேவரில் இருக்கிற குல்ஃபி வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. இதுதான் ரொம்ப ஃபேவரட்டான மொமெண்ட். மியூசிக் போட்டால் காப்பிரைட்ஸ் வருன்றதால் நான் போடல. பேக்ரவுண்ட் நிறைய மியூசிக் வந்து ப்ளே ஆகிட்டு இருந்தது.
ஒரு நிறைய வெல்கம் பண்ணி கிளாப் பண்ணி ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் கேக் கட்டிங் ஒரு சின்ன மொமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்தாங்க. ஃபோட்டோஸும் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ரிஷிதேவுக்கு அந்த பாட்டை போட்டவே ரொம்ப ஹாப்பி ஆகிடுவார். எப்போயுமே அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணுறதுல வந்து இந்தமாதிரி ஸ்பெஷல் மொமெண்ட்ஸில் அவங்க கேக் கட் பண்ணி பேக்ரவுண்டில் மியூசிக் பண்ணி கிளாப் பண்ணாங்கன்னா அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவார். ஸோ அன்றைக்கி ஃபுல் டே வந்து அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். அப்புறம் நாங்களும் ஹாப்பியாக இருந்தோம். ஸோ ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து கொடுத்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்.